தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு சார்பில் தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை ஓட்ட வேண்டும் என பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கம், புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் புதுக்கோட்டை வருவாய் மாவட்ட அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியில் 50 நபர்களுக்கு இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கி பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியானது கீழராஜ வீதி வழியாக நகர்மன்ற வளாகத்தை சென்றடைந்தது. மேலும் இருசக்கர வாகன தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், திருநங்கைகள், பொதுமக்கள், காவல்துறையினர் என பலரும் இருசக்கர வாகனங்களை ஓட்டியவாறு பேரணியில் சென்றனர். மேலும் இந்த பேரணியில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா தலைக்கவசம் அணிந்து பொதுமக்களுடன் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சென்று தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். சாலை பாதுகாப்பு உறுதிமொழி. தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன். செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன். சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன். இருசக்கர வாகனத்தில் 2 மேல் பயணம் செய்ய மாட்டேன். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன். ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடுவேன். மருத்துவமனை, பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒலி எழுப்ப மாட்டேன். நான் சாலை விபத்திற்கு காரணமாக இருக்க மாட்டேன். நான் சாலை விதிகளை பின்பற்றுவேன். விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவேன்.